சென்னை கோவளத்தில் தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னிலையில் இந்த மாநாடு நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் திரையில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், வணக்கம். தற்போது சென்னை கோவளத்தில் தென் மண்டல முதல்வர்கள் மாநாடு நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் உமேஷ். தென்மண்டல குழுவின் 31வது கூட்டம் குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில நடைபெறுகிறது. குறிப்பாக தென்மண்டல குழுவில் ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், கேரளம், தமிழ்நாடு, தெலுங்கானா ஆகிய மாநிலம், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள் ஆகிய யூனியன் பிரதேசங்களும் உறுப்பினராக இருக்கிறார்கள். குறிப்பாக மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் 1956 பிரிவு 15 முதல் 22 வரையான விதிமுறைகளின் கீழ் தென்மண்டல குழு உட்பட 5 மண்டல குழு அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சரும் கூட்டுறவுத்துறை அமைச்சரும் அமித்ஷா தென்மண்டல குழுவின் தலைவராகவும், தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் துணைத் தலைவராகவும் இருக்கிறார். இக்குழுவில் உறுப்பு மாநிலங்கள் முதலமைச்சர்கள் சுழற்சி முறையில் அதன் துணைத் தலைவராக பணியாற்றுவது என்பது மிக முக்கிய ஒன்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் மத்திய உள்துறை அமைச்சரின் கீழ் செயல்பட்டு வரும் மாநிலங்களுக்கு இடையான குழு செயலகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த கூட்டத்தை தமிழ்நாடு மாநில அரசு நடத்துகிறது. நாட்டின் தென்பகுதியில் உள்ள உறுப்பு மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள், நிர்வாகிகள், ஒவ்வொரு மாநில யூனியன் பிரதேசங்களிலும் தலா 2 அமைச்சர்கள், மாநில அரசின் தலைமை செயலாளர்கள், ஆலோசகர்கள், பிற உயர் அதிகாரிகள், மத்திய அரசின் உயர் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த மண்டல குழுவில் அந்தந்த மாநில தலைமைச் செயலாளர்கள் ஒரு நிலையிலும் தலா ஒரு நிலைக்குழுவையும் அமைத்துள்ளது. மாநில அரசுகளால் முன்வைக்கப்படும் விவகாரங்கள் மண்டல குழுவால் அமைக்கப்பட்டுள்ள நிலைக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டு ஆலோசிக்கப்படுகிறது. எஞ்சிய விவகாரங்கள் மண்டல குழுவில் கூட்டத்தில் பரிசீலனைக்காக முன்வைக்கப்படுகிறது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு பிரதமர் மோடியின் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் பாரத குழு என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மண்டல குழுவில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்து வருகின்றன. குறிப்பாக வலுவான மாநிலங்களால் மட்டுமே உறுதியான வலிமையான நாட்டை கட்டமைக்க முடியும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த மண்டல குழு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான விவகாரங்கள் குறித்து ஆலோசிப்பதற்காக விவாதிப்பதற்கும் மண்டல குழுக்கள் ஒரு கட்டமைக்கப்பட்ட வழிமுறைகளாக இயங்குகிறது. குறிப்பாக இதன் மூலம் பரஸ்பர ஒத்துழைப்பையும் மேம்படுத்துவதற்கான ஒரு தளமாகவும் இவர் செயல்படுகிறது என ஏற்கனவே நரேந்திர மோடி தலைமையின் கீழ் கலந்துரையாடல்கள் நடைபெற்றது பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக பெண்கள், குழந்தைகளுக்கான எதிரான பாலியல் வன்கொடுமைகள் வழக்குகளை விரைவாக விசாரித்து முடிப்பதற்கான சிறப்பு விரைவு நீதிமன்றங்களை அமைப்பது, கல்வி தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்ட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த மண்டல குழு விவாதிக்கவும் இருக்கிறார்கள். மிக முக்கியமாக தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே நீட் தேர்வு எதிர்ப்பு என்பது மிக முக்கிய வலுவடைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் கடந்த காலங்களில் போராட்டம் நடத்தி மத்திய அமைச்சர் கூட பதவி விலகியது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பேன் நீட் தான் தமிழகத்தில் பேன் நீட்டாவே முன்வைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் காவிரி விவகாரம் பூதாகரமாக இருக்கிறது. ஏனென்றால் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடக நீட் இன்னும் திறந்து விடவில்லை. இருந்தாலும் கூட மேகதாது அணை கட்டுவதற்காக முனைப்பு காட்டும் வகையில வரைவு திட்ட அறிக்கையை ஜல்சரத்துறைக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதை தொடர்ந்து தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் கர்நாடக முதல்வரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதோ உரம் இருந்தாலும் கூட மாநில எல்லையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது பூதாகரமாக இருந்து குறிப்பாக கர்நாடக வனத்துறையில குறிப்பாக 3 தமிழர்கள் கொல்லப்பட்டது என்பது பிரச்சனை பூதாகரமாக தொடர்ந்து அதற்கு உரிய விளக்கம் கர்நாடக அரசு சார்பாக கூட தெரிவிக்கப்படவில்லை. ஏன் சுட்டார் என்ற கேள்வியும் கூட தமிழக அரசு சார்பாக கேள்வி எழுப்பாக எதிர்பார்த்த நிலையில இது தொடர்பாக முதல்வர் கேள்வி எழுப்பாரா ஒரு கேள்வி வந்திருக்கிறது. இந்த போதிலும் கூட மாநில எல்லைகளில் நடைபெறும் குறிப்பாக போதைப்பொருள் கலாச்சாரத்தை முழுமையாக தடை செய்ய வேண்டும், மாநில எல்லையில் வழியாக வரக்கூடிய போதைப் பொருட்களை தடுக்க வேண்டும் என்பதில் தமிழக அரசு முனைப்பு காட்டி வருகிறது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாநில முதல்வர்களும் இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை தடுப்பதற்கான முனைப்பு இருப்பாரா. மேலும் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது மாநில கூட்டமைப்பும் மாநில வலுவாக இருந்தால் மட்டுமே நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கப்படும் என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படையில தமிழகத்துக்கு வரக்கூடிய வருவாயை ஈட்டுவதற்கு குறிப்பாக ஜிஎஸ்டி வரி அதிகமாக கட்டுவது தமிழக அரசே முதன்மை மாநிலமாக நிலையில அது தொடர்பாக மற்றும் மாநில அரசு பெறக்கூடிய சிறப்பு நிதிகளை பெறுவதற்கும் இந்த கூட்டத்தில் கோரிக்கை வைக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஒவ்வொரு மாநில முதல்வர்களும் அந்த மாநில சார்ந்த நலன் சார்ந்த கோரிக்கைகளை வைப்பது தெரிகிறது. குறிப்பாக மத்திய அமைச்சரை பொறுத்த வரைக்குமே நாட்டின் பாதுகாப்பில் மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே மற்ற நாட்டிலிருந்து வரக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கட்டும்,
கடல் வழியே மேற்கொள்ளக்கூடிய வாணிபங்களாக இருக்கட்டும், கடல் வழியாக வரக்கூடிய அச்சுறுத்தலாக வலிமையாக கட்டுப்படுத்துவதிலும் பாதுகாப்பதிலும் மாநிலங்கள் முழுமையாக செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் கூட கடல் பாதுகாப்பையும் கடல் வளத்தையும் அதிகரிக்க வேண்டும் என்பது கூட இது குறிப்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு மீனவர்களுக்கு குறிப்பாக சுட்டுக் கொல்லப்பட்டது, அவங்களுடைய படகுகள் சேதமாக்குவது உள்ளிட்ட குறித்து கூட உதாரணமா இருக்குது. அந்த பிரச்சனை கூட நேற்று மிக முக்கியமாக சட்டப்பேரவையில் கூட விவாதிக்கப்பட்டது பார்க்க முடியும். அது தொடர்பாக முதல்வர் ஒரு கோரிக்கை மனு வைப்பாரா என்ற எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிற நிலையில்தான் மிக முக்கியமாக இந்த கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. கேரளா மாநில முதலமைச்சர் சதீசன் இருக்கிறார். அவர் கூட குறிப்பாக தமிழ்நாட்டில் போகக்கூடிய கனிம வளங்கள் குறிப்பாக தடை செய்யப்பட்டது கேரளாவில் செல்வதற்கு. அவ்வாறு பார்க்கும்போது கனிம வளங்கள் குறிப்பாக கட்டிட பொருட்கள் விலை உயர்வு இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அந்த அறிவில் பார்க்கும்போது அந்த பொருட்களை குறிப்பாக மாநிலம் ஒரு மாநிலம் வாங்குவதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் உள்ளிட்டவை கூட அந்த முதல் கோரிக்கை எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாண்டிச்சேரி முதல்வர் பங்கேற்கவில்லை, மாறாக ஆளுநர் பங்கேற்றிருக்கிறார். அதே போல தெலுங்கானாவுடைய முதல்வர் பங்கேற்கவில்லை, மாறாக துணை ஆளுநர் பங்கேற்றிருக்கிறார். ஆந்திரா மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடு பங்கேற்றிருக்கிறார். டி கே சிவகுமார் உள்ளிட்டவர் கூட பங்கேற்று அவரை முதல் முறை இந்த குழுவின் துணைத் தலைவராக கூடிய தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து உள்துறை அமைச்சரை வரவேற்பு பார்க்க முடியுது. இந்த கவுன்சிலுடைய தலைவராக குழு மெம்பராக போட்டிருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்குமாராக இருக்கட்டும், அமைச்சர் CTR நிர்மல்குமாராக இருக்கட்டும், அவர்கள் சில குறிப்பாக அண்டை மாநில முதல்வரை குறிப்பாக பூங்கொத்து கொடுத்து வரவேற்றது கூட பார்க்க முடியுது. மிக முக்கியமாக தமிழக அரசை பொறுத்த வரைக்குமே இந்த ஆட்சி அமைந்து 100 நாட்கள் ஆகிய பூர்த்தி செய்திருக்கக்கூடிய நிலையில முதல் முறையாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழக முதலமைச்சர் சந்திக்கிறார். நேற்று சந்தித்து 5 நிமிடம் பேசினார். அதற்கு பிறகு அவர் கேள்வி பார்க்க முடியும். இந்த கூட்டத்தை பங்கேற்று மாநில நலன் சார்ந்த கோரிக்கையிலும் மாநில உரிமை சார்ந்த கோரிக்கையிலும் முன்வைப்பாரா என்ற கேள்வியும் வந்திருக்கிறது. இதே போல 2022ஆம் ஆண்டு அப்போ கேரளாவில் நடைபெற்ற இதே போல கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்ற அப்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் கூட நீட் தேர்வு தொடர்பாகவும் மேலும் GST வரி தொடர்பாகவும் மற்றும் ரயில் அதாவது சரக்கு உள்ளிட்ட போக்குவரத்தை விரைவாக சென்றடைவதற்காக தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மேலும் இந்த பகுதி இணைக்கும் வகையில விரைவு ரயிலை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் அதை ஒரு பார்க்க முடிஞ்சது. அதுபோல இது கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காகவும் மேலும் பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக கூட இந்த கூட்டம் விவாதிப்பார் என்ற கேள்வி வந்த நிலையில்தான் தொடர்ந்து இந்த முதலமைச்சர் கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு மாநில முதலமைச்சரும் உரையாற்றுவார்கள். குறிப்பாக உள்துறை அமைச்சரும் உரையாற்ற இருக்கிறார். முதலமைச்சர் நம்ம ஜோசப் விஜய் என்ன உரையாற்ற என்ன கோரியிருக்கிறார் என்ற ஒரு கேள்வி தான் தொடர்ந்து இந்த கூட்டம் என்பது நடைபெற்றது. சரியாக மதியம் 2:30 மணி அளவில் இந்த கூட்டம் நடைபெறும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நௌசாத்.